ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் டுமாரோ. அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்ஸ், பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50 நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்கணும். குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அமெரிக்கன் கான்டினென்ட்டை பார்க்கணும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 மணி ஆகுது நைட்டு. ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் யூஎஸ் கான்டினென்ட், அதாவது அமெரிக்கன் கான்டினென்ட் நாஸ்டாக் பார்க்கலாம். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.38% இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸா இருக்கு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்ல எது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு எதுவுமே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. FTSE 100 மட்டும் ஒரு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மனி இண்டெக்ஸஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஏசியன் கான்டினென்ட்ல எது ஹையஸ்டா இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஏசியன் கான்டினென்ட்ல ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய எக்கனாமி. ஸோ அதனால ஏசியால அது ரொம்ப நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ், சைனாக்கு அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால அது ஒரு முக்கியமான இண்டெக்ஸஸா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 0.86%ல ஒரு 1% ஃபாலோ இருக்கு. அதுக்கப்புறம் ஹாங்காங் பாத்தீங்கன்னா ஹாங்காங் பாத்தீங்கன்னா -1.21% டிக்ரீஸ் ஆயிருக்கு, கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் சைனீஸ் மார்க்கெட் எவ்வளவு விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -1.21% விழுந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல என்னன்னா யூரோப்பியன் கான்டினென்ட் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. அதுவும் ரொம்ப ஹையஸ்ட் பாசிட்டிவா கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா 1% தான் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஏசியன் கான்டினென்ட் டோட்டலாவே டவுன்ல இருக்கு. ரொம்ப மேஜர் ஏசியா கான்டினென்ட்ல மேஜர் இண்டெக்ஸஸ்லாம் டோட்டலா டவுன்ல இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கான்டினென்ட்டும் என்ன பண்ணிருக்குன்னா யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குதுன்னா அதுவும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ மூணுத்துல ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மூணுத்துல ஒன்னு பாசிட்டிவ்ல இருக்கு, ஒன்னு நெகட்டிவ்ல இருக்கு, ஒன்னு சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இது நாளைக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸா இருக்கக்கூடும் அப்படின்றது மாதிரி இது சொல்லுது. ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் இதுவா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயம் சொல்லுது. ஸோ ட்ரெண்ட் அப்படின்னா தான் நம்ம பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டே ஒரு ஒரு நிலைத்தன்மை இல்லாததுனால நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்தது என்னன்னா இன்னும் நம்மளுக்கு அக்யூரசி வேணும்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எஃப்ஐ டேட்டா பார்க்கணும். எஃப்ஐ டேட்டா நேத்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா முந்தா நேத்து 8,000 கோடி நெகட்டிவ் பண்ணிருக்காங்க வந்தது. மார்ச் 1 என்ன பண்ணிருக்காங்கன்னா +125 கொடுத்துருக்காங்க. -8ல இருந்து பாசிட்டிவா 8,000 கோடி, அப்புறம் திருப்பி பிளஸ் பாசிட்டிவ் கொடுத்து அதுக்கப்புறம் பாசிட்டிவா வந்திருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பி பாசிட்டிவ் 2,000 கோடி உள்ள பம்பின் பண்ணிருக்காங்க. சோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னும் எஃப்ஐ உள்ள நல்லா இன்க்ரீஸ் பண்றாங்க, கேஷ் இன்க்ரீஸ் பண்றாங்க, பை மோடுக்கு டோட்டலா மாறுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. பிப்ரவரி 26 அவங்க அதிகமா பை பண்ணதுனால தான் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கும் மார்ச் 2 என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்ல ஒரு 2,000 கோடி பம்பிங் பண்ணிருக்காங்க. நார்மலா அவங்களோட ஆவரேஜ் பம்பிங் பர்ச்சேஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 700 இருந்து 800 இல்ல 1000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ 2,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு ரீசனை வச்சு நாளைக்கும் பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குதுன்னு நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்டாரல் அனாலிசிஸ். இன்னைக்கு எந்த செக்டார்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டி ஆட்டோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. 3.19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ்ல. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ். அதுக்கப்புறம் நிப்டி ஐடியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்டி ஆட்டோ பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வரும். அதுக்கப்புறம் நிப்டி ஐடியும் பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஐடிஸ். இந்தியா பாத்தீங்கன்னா டெக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க இந்தியா அதிகமா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி தான் அதிகமா நம்பர் 1ல இருக்கு இந்தியால. வெளிநாட்டவர் இந்தியாவோட ஐடி பர்சன்ஸ் தான் ரொம்ப அதிகமா விரும்புறாங்க, ஐடி மெத்தட்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க. ஸோ அதனால நிப்டி ஐடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. நாளைக்கு இன்ட்ராடேல இந்த ரெண்டு செக்டர்ல ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் 10 கெய்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, M&M, அதானி, ஹெர்மோட்டோ காப், என்டிபிசி, பஜாஜ் ஆட்டோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபி, பிபிசிஎல். ஸோ இவங்கெல்லாம் டாப் 10 கெய்னர்ஸா இருக்காங்க. இதுல நாளைக்கு எது இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா
இன்ஃபோசிஸும் பிபிசிஎலும் வந்து நான் சூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதோட வேல்யூ வந்து ஹையா இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸோட பர்சன்டேஜ் சேஞ்சும் வந்து ஒரு ஆவரேஜா ஹையா இருக்கு, 3% அப்படின்ற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 1.35 லேக்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பிபிசிஎல் அடுத்த ஸ்டாக் அது பாத்தீங்கன்னா 1.25 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து ஆவரேஜா 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஹெவியா இல்ல, பட் ஆனா ஆவரேஜா இருக்கு. ஸோ அதனால ஹை வேல்யூ அண்ட் ஹை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்ட்ராடேல வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்ல வந்து குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல, அந்த எஃப்ஐ வந்து பை பண்றதுனால ரெண்டாவது நம்ம பார்த்ததுல வந்து எஃப்ஐ வந்து பை பண்றதுனால மார்க்கெட் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் நாளைக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். எஃப்ஐ பை பண்ணதுனால குளோபல் மார்க்கெட் பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கல. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷன் ஃபார் டுமாரோல நம்ம பார்த்தது இன்ஃபோசிஸும் பிபிசிஎல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான். நான் வந்து தப்பா கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு மேஜர் நியூஸஸ் வரும் காலையில அப்படின்ற மாதிரி இருந்தா இது கூட நம்மளுக்கு வந்து தப்பா கூட போகலாம். ஸோ அதுல நம்ம நியூஸஸ்ல நம்ம அதிகமா ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் இல்ல பார்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படி இல்லைன்னா பிகினர் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ. பாய்.